இருக்கா? சத்தியமா நல்லா இல்லடி. உன் மனசு கஷ்டப்படக்கூடாதுன்னு தான் அப்படி சொன்னேன். டேய் அன்னைக்கு தமிழ் நானும் வந்தப்ப நல்லா தான்டா இருந்துச்சு. வேக கூட இல்லடி, அப்படியே இருக்கு. அதை குடு குடு. இந்தா. நல்லா இருக்கு, இப்போ பரவாயில்ல. ஓகே. எதுக்கு இதெல்லாம்? என்ன எதுக்கு? இப்போ சாப்பிடும்போது சாட்டிஸ்ஃபைடாக இருக்குல்ல, அது போதும். ஏய் நிறுத்து நிறுத்து நிறுத்து. என்னாச்சு? என்னடியாச்சு? உன்னை தாண்டி கேட்குறேன், சொல்லு என்னன்னு. இருடா சொல்றேன். சரி மன்னிடு. டேய் டேய், சத்தியமா ஓவர் ரியாக்ட் பண்றடா நீ. இதெல்லாம் ஒரு விஷயமே இல்லை. ஹாஃப் அன் ஹவரா வாயடைச்சு போய் உட்காந்துருக்க நீ. இல்லை, ஒரு மாதிரி இருந்துச்சு அந்த ஃபீலிங். இல்லை என் பக்கெட் லிஸ்ட்ல ஒன்று டிக் ஆயிடுச்சு தெரியுமா? என்னது? Be bold at any situation. Unexpected is from a expected person at a weirdest place. From டூனு கிஸ்ன்னு இருக்கு. ஃப்ரம் வந்து நான் உனக்கு கொடுத்தது, டூ வந்து நீ எனக்கு கொடுக்க போகுது. அப்போ நான் உனக்கு கிஸ் பண்ணணுமா? ஆமாம் லூசு. அதான் அன்எக்ஸ்பெக்டட் கிஸ்ன்னு இருக்குல்ல. இங்கிலீஷ் புரியாதா? நீ ரொம்ப டேமேஜ் பண்ணுற. அப்படி தான் பண்ணுவேன். என்ன பண்ணுவேன்? ஒன்றும் பண்ண மாட்டேன். சரி, எவ்வளோ நாள் ஆகும் வர? தெரிலடா, கல்யாணம் முடிஞ்சுதான் வருவேன். அண்ணனுக்கு கல்யாணம் எதுவும் ட்ரீட் இல்லையா? நொட்டுவாங்க. வீட்டுக்கு போயிட்டு காலெலாம் பண்ணிட்டு இருக்காத, அப்புறம் தேவையில்லாமல் மாட்டிப்பேன். பார்த்துக்கோ. என்னை பார்த்து திருத்துற அளவுக்குலாம் உங்களுக்கு கன்சர்ன் இல்லைடா. இதே கல்யாணத்தில் யாரும் என்னை கேட்டக்கூடாதுன்னு ஒரு ஃபார்மாலிட்டிக்கு என்னை கூப்பிட்ருக்காங்க. இங்கே இருக்கிற மாதிரி என்னால் கால்லாம் பண்ணிகிட்டு இருக்க முடியாது. டைம் கிடைக்கும்போது நானே பண்ணுறேன், பேசலாம். ஓகே ஓகே. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். என்ன மிஸ் பண்ணுறதா? சீ இல்லை இல்லை, கோயம்பேடு பஸ் ஸ்டாண்ட். தமிழ். ஹலோ ஜான், எங்க இருக்கீங்க? தமிழ். உள்ள உள்ள. அவன் எதுக்கு உனக்கு கால் பண்ணுறான்? ஏன் பண்ணக்கூடாதா? எனக்கு தானே பண்ணுவான். என்ன பொசசிவா? செட் ஆகவே இல்லை. படி. டேய் எனக்கு கால் பண்ண மாட்டியாடா? சீ. சீயா? நக்கல்டா உனக்கு. மொழி விஷயம் என்னாச்சுப்பா? இன்னும் கண்டுபிடிக்க. பஸ் எப்போ? 19க்கு. பூ வாட்டர் பாட்டில் இருக்கா? இல்லை. வாங்கிட்டு வருவா. முறுக்கு பேக்கெட் வாங்கிட்டு வரியா? சரி, பார்த்து பத்திரமா போயிடுவல? போயிட வேண்டா. சரி, இங்கிருந்து எத்தனை கிலோமீட்டர்? ஒரு 300 கிலோமீட்டர் இருக்கும். எவ்வளோ நேரம் ஆகும்? ஒரு 6 hours இருக்கும். ஏய் என்ன தேவையில்லாத கொஸ்டின்லாம் கேட்டுட்டு இருக்க? சும்மா தான். மழை வேற நிறைய பெய்யுதுல்ல?
டாடி எதுக்கு ஜான்? போடா. பார்த்து பத்திரமா போயிட்டு வா. மொழிதான். சரி பார்த்து போயிட்டு வா ஜான். பார்த்துக்கோ. பார்த்து பத்திரமா போயிடுவல்ல? மிஸ் பண்றியா? இல்லையே. டேய் என்ன? ஆ வேணாமா, மழை வேற பெய்யுது, நீ பார்த்து பத்திரமா போ. போ. ம். என் ஞாபகம் வரப்பெல்லாம் இதை பாரு. பூ, ஒரு நிமிஷம். லவ் யூ. லவ் யூ. அனு உனக்கு எனக்கு செட் ஆகுதுன்னு பிரேக்கப் பண்ணிக்கலாம் அப்படா சொல்லிட்டு. ஏ மச்சி வாழ்த்துக்கள்ரா. மாஸ்டர் டீ கேன்சல். இன்னைக்கு மச்சான் ட்ரீட் தான். தேங்க்ஸ்டா. அனு கேட்டுச்சா? அருண் அப்படியே வந்துட்டா, நான் அப்புறம் பேசுறேன். லவ் யூடா, பை. கண்டுபிடிச்சிட்டேன். இந்த வாட்டி நீ கேட்கலையா? என்ன மச்சி 2 கொட்டரை சொல்லுவோமா? வேணாண்டா. ஏன்டா என்னாச்சு? அவகிட்ட பேசுங்க ஆப் சாட்ட மாதிரி கேரா இருக்குடா. யாரா இருக்கா? டே 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 அட்லீஸ்ட் வெயிலுக்கு ஆளுக்கு ஒரு வீராது போடுவோம்டா. யார்கிட்ட பேசிட்டு இருந்தீங்க மேடம்? ஃப்ரெண்ட். ஃப்ரெண்டோட ஃப்ரெண்டு. வேணா ஒன்று பண்ண மச்சான். இதுக்கு ஒரே வழி, உங்களுக்குள்ள 3ஆவது மூக்க நடக்கிற மாதிரி ஒரு ஆள் உள்ள கொண்டு வா. எப்படி? வேற ஒரு பொண்ணு மேல இன்ட்ரெஸ்ட் இருக்க மாதிரி காட்டிக்கோ. பிடிச்சிருந்தா அதே பொண்ணு உஷார் பண்ணிக்கோ. அவனு தப்பிச்சிருவா. அதுக்கு வேற ஒரு பொண்ணுக்கு நான் எங்கே போகிறது? ஏன்டா லவ் லைஃபே வேணான்னு தான் பிரேக்கப் பண்ணணும்னு சொல்லிட்டு இருக்கேன். இதில் 3ஆவதாக ஒரு கேரக்டர் வேற. பட அது வேறையா? சொல்லு, யார் அந்த பையன்? பையனா? நீ யாரை கேட்குற? ஏய் நடிக்காத. ஃபோன்ல உன் வழவழ கொணக்கணும் எல்லாம் எனக்கு தெரியும். தேவையில்லாம நடிச்சு மாட்டிக்காத. நீ நினைக்கிற மாதிரிலாம் எதுவும் இல்லை அபி. மறுபடியும் பாரா, உனக்கு 2 நிமிஷம் டைம் தரேன். ஒழுங்கா நீயா சொல்லிடு, இல்ல ஃபோனை ஹேக் பண்ணிடுவ. பார்த்துக்கோ. எனக்காக கூட இவ்வளோ தீவிரமாக யோசிக்கிற? தேங்க்ஸ் மச்சி. டே 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 மயிரில் உனக்காக. எனக்கு அந்த பொண்ணை பார்த்தா பாவமா இருக்கு. ஒன்ன மாதிரி ஒருத்தங்கிட்ட அந்த பொண்ணை காப்பாற்றணும். அதுக்காக உனக்கு ஐடியா கொடுத்துக்கிட்டு இருக்கேன். எப்படியோ எனக்கு ஒரு ஐடியா கொடு போதும். இன்னைக்கு நோண்டி நொங்க எடுக்காம விட மாட்டா புளே. வாய்ப்பே இல்லை. இன்னைக்கு உன் ஃபுல் ஹிஸ்ட்ரி தெரிஞ்சுக்காம விட மாட்டேன்டி. டைம் மேல போகுதே. லாஸ்ட் 10 செகண்ட்ஸ். இங்க பாரு அபி, நான் ஒரு பையனை 2 வருஷமா லவ் பண்றேன். அவன் பேர் அருண். அவனை தான் நான் கல்யாணம் பண்ணிக்க போறேன். அவன் ரொம்ப நல்ல பையன். நீ இதெல்லாம் எங்க வீட்டில் போட்டு கொடுக்கணும்னு ட்ரை பண்ணனா நானும் போட்டு கொடுப்பேன். நம்ம சரக்கு அடிச்சது, நம்ம பண்ண எல்லா திருட்டு வேலையும் நான் போட்டு கொடுத்துருவேன். எவிடன்ஸ்லாம் பக்காவா இருக்கு. அடி பாவி, யார் அந்த பையன் தானடி கேட்டேன். அருண்.
அது அருண் தானே? ஓ, மேடம் அப்ப மைண்ட் சரியில்லைன்னு வரல. அவனை பார்க்க தான் வந்திருக்கீங்கல்ல? ஆமா. மச்சான் அது யார் தெரியுதா? ஆமா, யார் அது? அவதான்டா அன்னைக்கு போன்ல ஓர பேசினால, அதான்டா அது. ஆ, ஆ, ஆ. என்ன வாங்கினதெல்லாம் பத்தாதா? இப்ப என்ன பேச போற? ஒரே ஒரு தடவை அவனை நேரில் பார்த்து எல்லாத்துக்கும் தேங்க்ஸ், அப்புறம் ஒரு குட் பை சொல்லணும், அவ்வளோதான். ப்ளீஸ் டி. சரி வா. ஹாய். ஹாய். ஆ. 2 பேரும் ஃபோனில் அந்த கிளி கிழிச்சிங்க. அதுக்கு இப்ப என்ன வாயை உடைக்க சொல்ற? பொண்ணுனா பப்ளிக் பிளேஸ்ல அடக்கொடக்கமா இருக்கணும், புரியுதா? அனு, சொல்லு. டேய், இதெல்லாம் சொன்னதான் புரியுமா? தயவு செஞ்சு ஓரமாக போகலாம்ல? சரி. டேய் டேய், டேய். ஆ? எப்படியாச்சும் அதையும் கூட்டின்னு போடா. அத நான் பாத்துக்கிறேன். எக்ஸ்கியூஸ் மீ, கொஞ்சம் தனியா வரீங்களா? உங்ககிட்ட சாரி கேட்கணும். அதெல்லாம் நான் அப்பவே மறந்துட்டேங்க. இல்லை பரவாயில்ல, வாங்க, நான் ஞாபகப்படுத்தி சாரி கேட்குறேன். ஓ, புரியுது புரியுது. புரியுதுல்ல? அப்போ மூட்டு வாங்க. ஏய் லீலா, இங்கே வாடி. இங்கே வான்னு சொன்னேன். வந்துரு வந்துரு வந்துரு. ஹை, வந்துருச்சு. எதுக்கு எருமை கூப்பிட்ட? உனக்கு எவ்வளோ நக்கல் இருந்தா அந்த தியா கிட்ட என்னை பார்த்ததே இல்லைன்னு சொல்கிற? நீ பண்ண வேலை அப்படி. உன்னை பற்றி தாட்ஸ் வந்தாலே சரியான சைக்கோவா மாறிடுறா. சோறு தண்ணி சாப்பிடாம இருக்கா, சரியான கிறுக்கா மாறிடுறாடா. ச்சே, எனக்காக எவ்வளோ ஃபீல் பண்ணுற பாரு. அதான் நீ எல்லாம் ஒரு ஆளுன்னு சொல்லிட்டு அவ ஃபீல் பண்றா பாரு. வைத்தியம் அவ. ஹரிஷ்னு ஒரு பையன் ரொம்ப நல்லா அப்ரோச் பண்றான். அவன் பார்க்க வேற செம்மையா இருப்பானா. அவனை ஓகே பண்றதுக்காக என்னென்னமோ தாட்ஸ் கொடுத்தேன், ஆனா அவன் மடிய மாட்றா. கையில் மாட்டினு வச்சுக்கேன், கொன்றுவேன். இங்கே ஒருத்தர் இத்தனை நாள் ஃபீல் பண்ணிட்டு இருக்கேன், எனக்கு ஒரு சான்ஸ் கொடுக்கறது. தோனி கேதர் ஜாதவ் கொடுத்த சான்ஸை விட உனக்கு அவன் நிறைய சான்ஸ் கொடுத்துட்டா. இந்த அளவுக்கு எவளுமே வந்து உன்னை பொறுத்துட்டு போக மாட்டான். பாத்தியா, உனக்கே தெரியுது பாத்தியா? உன்னை தவிர யாரும் என்னை பொறுத்து போக மாட்டாங்க. அதனால தான் சொல்கிறேன் லீலா, எனக்கு இன்னொரு சான்ஸ் கூட. இனிமேல் நான் எல்லா தப்பும் மாற்றிக்கிறேன். நம்ம இனிமேல் ஒன்றா சேர்ந்து இருப்போம், சண்டை போடுவோம், ஜாலியாக இருப்போம். ம், ப்ளீஸ் லீலா, ப்ளீஸ் ப்ளீஸ். உன்னை பார்க்கவும் பாவமாக தான் இருக்கு. சரி, உன்னை பற்றி அவகிட்ட சொல்கிறேன். ம் ஆனால் மறுபடியும் அவளை கஷ்டப்படுத்தாத. ம் ஷி அண்டர்கான் லாட். சத்தியமா இனிமேல் அப்படி பண்ணவே மாட்டேன். சினிமா மேலே ப்ராமிஸ். சரி ஓகே, ஆனால் அவளை இம்ப்ரெஸ் பண்ணுறன்ற பேரில் தயவு செய்து கிறுக்குத்தனமாக எதுவும் பண்ணிடாதடா. ஷி நீட்ஸ் டைம். ஓகே மேடம், உங்கள் உத்தரவுப்படி நடக்குது. ம், கைஸ், இன்னைக்கு மீட்டிங்கில் நம்ம பாஸ் கிட்ட ஆஃபீஸ் அவுட்டுக்கு கோவா போகலாமான்னு ஐடியா தர போகிறேன். சூப்பர். ஏன் ஐடியா மட்டும் தர, வோடஃபோனோட சேர்த்து விஐ சிம்மும் தா. மச்சான், இப்போ அவளை பிரேக்கப் பண்ணிடுறா. சரி. டேய், என்னடா சும்மா கோவா கோவான்ட்டு? அப்படி அந்த கோவால என்னதான்டா இருக்கு? கோவா படம் பார்த்துருக்கியா? அதில் இருக்க பீச் இருக்கே, ஐயோ என்னமா இருக்கும். இங்கேயும் இருக்கே, ஒரு பீச் ட்ரெஸ் போடுறாங்களா? ஒன்றும் இல்லை, கேர்ள்ஸு பார்ட்டின்னு என்ஜாய் பண்ணுவாங்க. மச்சி,
வாழ்க்கையில் ஒரு தடவை அந்த மாதிரி வாழணும் மச்சி, இல்லைனா என் விட்டு வேகாது. என்ன ப்ரோ கோவாலாம் ஒன்றுமே இல்லை. நம்ம சென்னை பீச் மாதிரி தான் இருக்கும். நீங்கள் சொல்கிற மாதிரிலாம் பார்த்தா இந்த பேங்காக்கு, தாய்லாண்டு அங்கே வேணால் அப்படியெல்லாம் இருக்கும் ப்ரோ. உன்னை யாராவது சஜஷன் கேட்டாங்களா? இல்லை ப்ரோ, கோவா படம் டைரக்டர் விபி கூட ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருப்பாரு, அதான் சொன்னேன். நேற்று தானே ஜாயின் பண்ணேன். முதல்ல வேலையை பார், அப்புறம் வந்து டூர் பிளானுக்கெலாம் சஜஷன் கொடுக்கலாம். ஏ லூசு, சும்மா விளையாட்டுக்கு தானே பேசிட்டு இருக்கோம். நீ எல்லாத்துக்கும் வந்துடாத, கொஞ்ச நாள் சும்மா இரு. எப்பா தயவு செஞ்சு அந்த டாப்பிக்கை 2 பேரும் விட்டுறீங்களா? பேசாமல் ஒரு மொக்க படத்தை பார்த்துட்டு எங்கேயா போய் சாப்பிட்டு வந்துடலாம். என்ன மச்சி? சுபம், எனக்கு பசிக்குது. மேகி தான் இருக்கும், ஓகேவா? கிச்சன். நான் பண்ணட்டா? கரெக்டாக பண்ணுவியா? ஆ ஏய், நீ எதை சொன்ன? மேகி சொன்னேன். அப்போ ஓகே. சரி, உங்க அப்பா இன்னைக்கு ஃபங்க்ஷன்ல இருந்து சீக்கிரம் வந்துட்டாருன்னா நீ என்ன பண்ணுவ? அது எப்படி வருவார்? அவருக்கு தான் நல்லாசிரியர் விருது கிடைச்ச பார்ட்டியில், அப்போ அவர் தான் நாங்கள் மெயின். அப்போ நீ அங்க போகாம இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? ஆ சரி, அப்போ நான் அங்கே போகிறேன். உனக்காக எங்கள் அப்பா விட்டு வந்து நின்று பாரு, என்ன சொல்லணும்? கியூட்டா இருக்கடா நீ. மேகி ரெடி. நான் ரெடி இல்லை. என்ன? ஒன்றும் இல்லை. அப்போ ஓகே. அதெல்லாம் பேசணும் தான், ஆனாலும் என் வீட்டில் ஒத்துக்க மாட்டேன்றாங்க. என்னதான் நான் டாக்டர், நீ ஒரு பெரிய கம்பெனியில் மேனேஜராக இருந்தாலும் அவங்களுக்கு முக்கியம் ரிலிஜியன், காஸ்ட் மட்டும்தான். நல்லா பேசுறடி. இந்த மாதிரி பிரச்சனை வரும் தான் நம்ம இந்த டாப்பிக்கே எடுக்காம இருந்தோம். இப்போ பேசலன்னா அப்புறம் எப்போ தான் பேசுறது கார்த்திக்? இப்போ என்னதான் சொல்ல வர ஜெனி? அவ்வளோதான் கார்த்திக், முடிச்சுக்கலாம். டேக் கேர் ஆஃப் யுவர் செல்ஃப் அண்ட் யுவர் மாம். ஏய், நமக்காக கஷ்டப்பட்டு படிச்சு இன்ஜினியரிங் முடிச்சு MBA முடிச்சு ஏதாவது ஒரு நல்ல வேலையில் சேரலாம்னு எல்லாரையும் பிரிஞ்சு அமெரிக்காவில் ஒர்க் பண்ணிட்டு வந்தா நீ எப்படி சொல்கிற? விளையாடாத ஜெனி. புரிஞ்சுக்கோ கார்த்திக், 10 வருஷம் லவ்டி, இப்படி 10 செகண்டில் விட்டு போகிறேன்னு சொல்கிறேன். இந்த 10 வருஷமும் உன்னை தாண்டி உலகமாக நினச்சிட்டு இருக்கேன். சும்மா அதே சொல்லாத கார்த்திக். உனக்கு 10 வருஷம்னா எங்கள் அப்பா அம்மா என் மேலே வச்சிருக்க பாசம் 27 வருஷம். எனக்கு நீயா அவங்களான்னு வரும்போது என் அப்பா அம்மா தான் உலகமே. எனக்கும் எங்கள் அம்மா அப்பா முக்கியம் தான் ஜெனி, அதே மாதிரி நீயும் முக்கியம். நம்ம ஒரு தடவை பேசி பார்க்கலாம். ஐ எம் ஆல்ரெடி என்கேஜ்ட்.
கார்த்திக், இங்க பாரு. ரிங் ஒழுங்கா பாரு. ஏய், இது எங்கள் அம்மா ரிங் மாதிரி இருக்கு. நம்மக்கிட்ட எதுவுமே இல்லாத போது தான் காஸ்ட், ரிலிஜன் எல்லாமே பெருசாக தெரியும். எல்லாமே இருக்கும்போது எதுவுமே பெருசாக தெரியாது. அடி பாவி, கடைசி நேரத்தில் இப்படி கருத்தூசி போறியடி. சிப்போ. இந்தா டேய், என்னடா ஏந்துட்டியா? மச்சான் வேற உன்னை வேணான்னு சொல்றதுக்கு 10th பிரியா ஒரு பொண்ணு லவ் பண்ணிச்சுல, ஆமாம். அது இன்னும் உன்னை தான் லவ் பண்ணுது. மச்சான், பிரியா நம்பர் தெரியா? ஏய், நான் இருக்கும்போதே உனக்கு இன்னொரு பொண்ணு கேக்குதா? சிப்போ. ஏய் ஜெனி, ஜெனி, சார் உங்களுக்கு எப்படி சார் இதெல்லாம் தெரியும்? எல்லாம் எனக்கு தெரியும்பா. வாரத்தில் 2 நாள் லீவ் போட்ட நீ, அவள் வந்ததுக்கப்புறம் ஒரு நாள் கூட லீவ் போடல. அது மட்டும் இல்லாமல் அவள் ஓவர் டைம் பார்த்தா நீயும் சேர்ந்து பார்த்துக்கிற. அதனால் நம்ம கம்பெனிக்கு அதிரி புதிரியான ப்ராஃபிட்டு. ஸோ இன்னைக்கு உன் ஐக்கும் உன் லவ்வும் சேரணுன்றதுக்காக உனக்கும் அவளுக்கும் நைட் ஷிஃப்ட் போட்டிருக்கேன். ஏய், நீ நடி இந்த பக்கம், உனக்கு தான் நைட் ஷிஃப்ட் இல்லையே. அடி போடி, நீ வேற. மேனேஜர் டாக் தான் திடீர்னு மெயில் அனுப்பிச்சு விட்டான். அதான் வந்தேன். எங்களுக்கெல்லாம் செல்ல உனக்கு நல்லா வேணும். இன்னைக்கு அது லவ் சொல்லிடுறா. இப்போ பார்ட் டைமில் மாமாவெல்லாம் பார்க்க ஆரம்பிச்சிட்டாடா. ஒருவேளை நம்மள தானே சொல்லியிருப்பானோ? கார்த்தி, ஒரு நிமிஷத்தில் உன்னை எத்தனை வாட்டி பார்க்குறான்னா கண்டிப்பாக லவ் தான். நான் ஒன்று சொல்லவா? ஒன்றும் இல்லை சார், 2 கூட சொல்லுங்கள். இந்த மாதிரி நைட் ஷிஃப்டில் தான் நான் என் லவ்வரை லவ் பண்ணி மேரேஜ் பண்ணியிருக்கேன். நான் இப்போது கஷ்டப்பட்டுருக்கேன். இது என்னது? சந்தோஷமாக இருக்கேன்டா. நித்யா, காஃபி குடிக்க வரியா? இல்லடி, நீ போயிட்டு வா. பொடி. வினு, ஆ, சொல்லுங்க சார். எங்கம்மா போகிற? கல்யாணம் முடிஞ்சா ஹஸ்பண்ட் வீட்டுக்கு போறேன், வரீங்களா? நாமா? பின்ன என்ன சார், காஃபி குடிக்க கேண்டீன் போறேன். சரி, போயிட்டு வா. வினு, நீ வேணா சோகமாக ஃபீல் பண்ணலன்னா நம்ம என்ன ஒரு காஃபி சாப்பிடலாமா? இல்லை இல்லை, குடிக்கலாமா? குடிக்கலாம். ஏ இல்லை இல்லை இல்லை, நீ இங்கே இரு. நான் போயிட்டு நம்ம 2 பேருக்கும் சூப்பராக ஒரு காஃபி எடுத்துகிட்டு வரேன். இங்கே இரு. ஓகே. காஃபி. வினு, உனக்கு காஃபினா அவ்வளோ பிடிக்குமா? ரொம்ப. நம்ம ஒரு விஷயம் பண்ணும்போது ஒரு ஹாப்பினஸ் வரும்ல, ஸோ அதில் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும். அதே மாதிரி தான் எனக்கு காஃபி குடிக்கும் போதும். இப்போ நீ ஹாப்பி மூடில் இருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ
இதை சொல்லலாம்னு நினைக்கிறேன். இது எல்லாத்துக்கும் நான் தான் காரணம். உன் அட்டென்ஷனை சீக் பண்ணதான் நானும் ரங்கநாதன் சாரும் சேர்ந்து இதை பண்ணோம். சாரி வீணு. எல்லாமே எனக்கு தெரியும். நான் உன்னை 8 வாட்டி பார்த்தா நீ என்னை 30 வாட்டி பார்ப்ப. அப்போ உனக்கு என் மேலே இன்ட்ரெஸ்ட் இருக்கா? ம் ம் இருக்கு. அப்பயே நீ எனக்கு ஃபோன் பண்ணல? ஐடி கார்டு இல்லாதப்போ. உனக்கு தான் நான் கால் பண்ணேன். உன் ஃபோன் ஸ்விட்ச் ஆஃப்ல இருந்துச்சு. அதான் அஜய்க்கு கால் பண்ணேன். ஆமாம், ஸ்விட்ச் ஆஃப் ஆயிடுச்சு. சார்ஜ் போடல. ஒரு நிமிஷம். ஹலோ, என்ன கார்த்தி, எல்லாம் ஓகேவா? எல்லாம் ஓகே சார். சூப்பர் சார், நீங்கள் வேற லெவல் சார். இனிமேல் உங்கள் பெர்ஃபார்மன்ஸ் படு பயங்கரமாக இருக்கணும் கார்த்திக். சார் அமைதியாக இருங்க சார்.